check whether the following are quadratic equations. X minus 2 the whole square plus 1 equal to 2x minus 3. A minus b the whole square formula இருக்கு. அந்த formula படி இதை expand பண்ணி reduce பண்ணலாம். இப்போ quadratic equation அப்படின்னா என்ன? quadratic equation இருக்கணும் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனை ax squared plus bx plus c equal to 0ன்னு கொண்டுட்டு வரணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா தான் நம்ம கொண்டுட்டு வர ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்து அதில் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணணும். இப்போ அப்படி கொண்டுட்டு வரலாம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதுதான். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. அடுத்த ஸ்டெப்பில் இதை லெஃப்டில் மூவ் பண்ணி ஈக்குவல் டு 0க்கு கொண்டுட்டு வரலாம். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ணுறேன், இதை லெஃப்டில் கொண்டுட்டு வரேன். அப்போ சைன் மாறும். ஸ்கொயர் 2xோட டேர்ம் 2 இருக்குது, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணால் மைனஸ் 6x. இதுவும் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதில் ஏயோட வேல்யூ என்ன? அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஒரு நம்பரும் இல்லைன்னா இட் இஸ் கால்டு 1. ஸோ ஹியர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. Therefore, the given equation is quadratic. Second division பார்க்கலாம். Left hand side first. Distributive property x squared plus x plus 8 equal to. இப்போயும் அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸால் இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x. அடுத்து இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 2x மைனஸ் 4. இங்கே மைனஸ் 2x, இங்கே ப்ளஸ் 2x இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகி எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 மட்டும்தான் ரைட்டில் இருக்கும். ஸோ அதை லெஃப்டில் கொண்டுட்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுனால இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது x + 12 ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். Here there is no x squared term. ஆனால் x squared term கட்டாயம் வேணும். இருந்தால் தான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக். ஸோ இங்கே x ஸ்கொயர்டோட டேர்மே இல்லை. அதனால the given equation is not quadratic. Here the x squared term is not present. Therefore the given equation is not quadratic. The third division போகிறேன். மல்டிப்ளை பண்ணலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3xன்னு வரும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்டில் மூவ் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ ப்ளஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. Fourth division, x plus 2 the whole cube equal to x cube minus 4. இப்போ x plus 2 the whole cube அப்படின்னா a plus b the whole cube formula. a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. இப்படி ஒரு ஐடென்டிட்டி நம்ம படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ அதான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடுக்கு. ஸோ x plus 2 the whole cubeக்கு இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். x cube plus 3 x squared into 2 plus 3x 2 squared plus 2 cube equal to x cube minus 4. This is x cube. X cube plus 6x squared 4 3s are 12. 12x plus 8 minus x cube
plus 4 equal to 0. ஸோ இங்கே ப்ளஸ் எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்குது. இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் அவுட் ஆகிடும். அடுத்து ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். ஒரே ஒரு எக்ஸ் டேர்ம் ப்ளஸ் 12x. அடுத்து ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ 6 காமனாக இருக்குது ரெண்டு மூணுலேயுமே, அதனால் 6 அதில் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். Now we have got a quadratic equation.